குளித்தலை அருகே ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் ரூபாய் 9.10 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட ரோப்கார் சேவையினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுறை ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 1170 அடி உயரத்தில் 1017 படிக்கட்டுகளை கொண்டு மலை உச்சியில் அமையப்பெற்ற இந்த சிவஸ்தலமானது திருநாவுக்கரசரால் தேவாரம் பாடப்பெற்ற திருத்தலமாகும். மலை உச்சியில் செங்குத்தான படிக்கட்டுகள் அமைந்துள்ளதால் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மலை உச்சியில் ஏறி சுவாமி தரிசனம் செய்ய சிரமப்பட்டு வந்தனர். அவர்களின் சிரமத்தினை போக்க கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் 2 கோடி மதிப்பில் ரோப்கார் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கிடப்பில் போடப்பட்ட ரோப்கார் சேவை பணிகள் தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் நிறைவடைந்தது. கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரூபாய் 9.10 கோடி மதிப்பில் ரோப்கார் மற்றும் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள், காத்திருப்போர் அறை ஆகியவற்றின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எம்எல்ஏ மாணிக்கம் ஆகியோர் ரோப்காரில் பயணம் மேற்கொண்டனர். ரோப்கார் சேவை துவங்கியதை அடுத்து பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் ரோப்காரில் பயணம் செய்து மலை உச்சியில் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ரோப்கார் சேவையானது ஒரு வழியாக செல்வதற்கு 50 ரூபாய் கட்டணமும், இருவழி பயணம் மேற்கொள்ள 100 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 7 Green நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.